Vanakkam, after a long வணக்கம் time. வணக்கம். Are you get ready for that? I am waiting. So I have to tell one thing, guys. 12 பேரோ 12,000 கோடி பேரோ என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இங்கே வருவாங்க இப்போ நான் ரீபோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் திங், இவங்க செலிபிரிட்டி, இவங்க பெரிய செலிபிரிட்டி, இவங்க யூடியூபர், அவங்க அப்படி எல்லாம் இல்லை. என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஸோ இது பேருக்காக பொழுக்காக வரல. அவங்களோட புன்னகைக்கும் அவங்களோட பேச்சுக்கு நான் ஒரு அடிமை. அவங்க பேசுகிற தமிழை விட அவங்க குரல், அவர் பெண்மணி, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள காதலிக்கிறதுக்கு, அவங்க உடைஞ்சிருக்காங்க, அவங்க மனசை மாத்திருக்க நத்திங். அவங்களோட ஒரு தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I don't know Princy. if it's going to be tears or not, I don't know, but I'm really sorry. This is going to be like very, நான் எல்லாத்துக்கும் முதல் மன்னிப்பு கேட்பேன். அண்ட் குரல் இப்போ சிம்பிளாக இருக்கும். அங்கே வாய்ஸ் மெசேஜ் பண்ணும் பொழுது, இங்கே பேசும் பொழுது, ஆனால் நீ சொல்ல போகிற எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ காய்ஸ், repost the live and like the live. She is the fantastic woman ever met. கஷ்டமாக இருந்தாலும் அவள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது big salute of you. ஹே, காலம் இருப்ப அழகானதுல பிரச்சி, சில கனவுகள் கூட மாறிக்கிட்டே இருக்கு. உன் கடந்த காலங்கள் ரொம்பவே உன்னை கண்காணிக்க வச்சிருக்கும். ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பல்ல, மனதில் விழுந்திருப்பாய். மறுஜென்மம் எடுக்க நினைக்கும் பொழுது கூட மரணத்தை கூட கண்டிருப்பாய். உன் கண்கள் கலங்கியதில்லை, ஆனால் மனதோ ஏங்கியதுண்டு. எந்த நேரத்திலும் எண்ணங்கள் இல்லாது எத்தனை பேரை சிரிக்க வச்சிருப்ப, எத்தனை பேரை சிந்திக்க வச்சிருப்ப. சமையல் கலையில் எத்தனையோ அழகை காட்டியிருப்பாய், ஆனால் உன் வாழ்க்கையின் கனவில் எத்தனையோ ஏமாற்றங்களை அடைந்திருப்பாய். உனக்கு என்ன நான் வந்து பார்க்க போறது யாரு? உனக்கு என்ன நான் வந்து சொல்ல போறது யாரு? யாருமே இருக்க மாட்டாங்க. தேவைக்கு பழகிட்டு தேவைக்கு போயிருவாங்க. கண் கலங்காம உன் மனசுல கலங்கிக்கிட்டே இருக்க, வெளியே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்க. உன் குரலும், உன் குழந்தைத்தனமும், உன் குறும்புத்தனமும் ரொம்பவே அழகானது. சில நேரம் நீ சிந்திக்க நினைக்கும் பொழுது கூட உன் மனசுக்குள்ள கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. பெண்ணாய் பிறந்தது உன் கற்றம் அல்ல. பெண் என்பவள் கடவுளுக்கு சமம், ஒரு தாய்மைக்கு சமம். இன்னைக்கு வாழ்க்கையில் நீ ஜெயிக்க எவ்வளவு காரணம் இருக்கு. சில பேர் என்னால முடியல, என்னால கஷ்டமா இருக்கு, இதுக்கு மேல வாழ விரும்பல, என்னால வாழ முடியல, இனிமே செத்துறான்னு நினைப்பாங்க. ஆனா நீ ரொம்ப கஷ்டத்தையும் தாண்டி வந்து என்னால முடியும்னு சொல்லி வெளியே காட்டிக்கிட்டு இன்னும் பேசிக்கிட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கல. இதுதான் புதுமை பெண். எல்லாருமே சொல்லுவாங்க சிங்கப்பெண், புதுமை பெண். சில நேரம் உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிருக்கலாம், உன் வாழ்க்கை தொலைஞ்சிருக்கலாம். ஆனா வழிகளையும் தாண்டி நீ சம்பாதிச்ச உறவுகள் இருக்கு. அந்த உறவுகள் உன்னை எப்பயுமே விட்டுட்டு போகாது. நான் சொல்றது இணையதளம் இல்லை, நீ சம்பாதிச்ச இதயத்தின் தளம். அன்பு தோழியே, காலங்கள் சென்றாலும் உன் கண்ணீருக்கு பதில் சொல்வது நீ அல்ல, உன் இதயம்தான். உன்னை யார் வேணாலும் விட்டு போகலாம், ஆனா இதயம் உன்னை விட்டு போகாது. உன் துடிப்பும், உன் சிந்தனையும், உன் அழகான அன்பும் ஒரு நாள் வெளியே வரும். உன்னால முடியலன்னு சொல்லி நினைக்காத. முதுகெலும்பில் குத்துவார்கள், உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க. சே, எழுந்து நின்று வந்தல, அங்க நிக்கிற. நான் ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. வாழ்க்கையில நீ விழும் பொழுதும் எழும் பொழுதும் உன் அருகே இருப்பது உன் இதயத்தின் துடிப்பு மட்டுமல்ல, உனது சிந்தனையும். திரும்பியும் மேலெழுந்து வா, மேலெழும்பி வா. உன்னால் முடியும். இந்த சமையல் கலை, சிந்தனை கலை, அதே நீ சொல்லிக்கிட்டே இருக்க. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, என்னால முடியாது அப்படின்னு இல்லை. ஐயோ என்னால கை, அது நோ நீட் டு டெல். உன்னால முடியும். முதுகெலும்பு நேரத்தானே இருக்குது. கைகள் விளங்கவில்லை, காது கேட்கவில்லை, கண் தெரியவில்லை என்று இல்லை. முதுகெலும்பு நேரம் இருக்கும் பொழுது உன்னால முன்னால வர முடியும். There's a confidence. You know one thing, தமிழ்ல சொல்லுவாங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கைப்படி அத்தனைக்கு நீ எழுந்து நின்று எங்க முன்னாடி பேசிக்கிட்டு உன் குரலை கொடுத்துட்டு இருக்க. நாளைக்கு என் குரலுக்கு எத்தனை பேர் அடிமை, ஆனா உன் குரலுக்கு நான் அடிமணி மட்டுமில்லை, எத்தனை பேர் அடிமையாகலாம். நீ நிறுத்தம் கூட எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா யூ ஆர் த வுமன் ஐ எவர் மேட். லைக் நான் ஆரம்பத்தில் சொன்னல, ஃபேமஸ்லாம் நமக்கு தேவையில்லை. நீ என் லைவில் ஐ எம் ரியலி சாரி. நீ என்ன சொல்கிறது, அந்த கவிதை மூலமாக வருது. நீங்கள் லைவில் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் என்கிட்ட வரும் பொழுது நான் ஒன்று தான் சொல்லுவேன்.
உலகம் உன்னை போற்ற நினைத்தது என்றால் நீ முதல் உன்னை காதலி. உன்னால முடியும். யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் உன்னை ஏமாத்தி சென்றாலும், உன் உடம்பையும் உன் உணர்வையும் கேவலப்படுத்தி சென்றாலும் உலகத்தில் நீ வெளியே வருவதற்கான தருணம் உண்டு. பெண்ணே, உன் தாய் உன்னை பெற்றெடுத்தது 10 மாசம் சுமந்து உன்னை ஆசீர்வதித்தது எத்தனை நொடிகள் தெரியுமா? அந்த 10 நிமிஷம். அம்மா உன்னை பெத்தெடுத்துட்டு அந்த 10வது நொடியில அவள் மார்பகத்தில் வைத்து முதல் முத்தத்தோடு முதல் கண்ணீரோடு ஆசீர்வதிக்கிறல்ல, அதுதான் ஆசீர்வாதம். நாம் எதையுமே யோசிக்கிறது இல்லை. வளர வளர நம்ம லெவலை பார்ப்போம், பணத்தை பார்ப்போம், புகழை பார்ப்போம், புன்னகையை பார்ப்போம், இப்ப டிக்டாக்கை பார்க்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி கஷ்டம்னு தெரியுமா? அந்த கஷ்டத்தை இப்ப நீ பட்டுக்கிட்டு இருக்க பெண்ணா வளர்ந்து, ஒரு ஆணா வளர்ந்து நான் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த உலகத்துல இது நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். சோ ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கான வாழ்க்கை வந்துருச்சு. நீ எழுந்து வருவ, ஒரு நாள் நடந்து போவ. நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். The person who was met like டிக்டாக்ல சும்மா தான் வந்தேன். கீழே எழுதும் பொழுது இல்ல பிளாப்ல சொல்லிட்டே இருந்தேன், எடுக்க மாட்டேன்னு. நானா கெஞ்சி போனேன், ஃபேமஸுக்காண்டி இல்லை, பிரின்ஸிட ஒரு விஷயத்துக்கு. அவள் லைவ்ல எல்லாரும் வந்து கேட்குறீங்கல்ல, என்னாச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா என்னாச்சுன்னு கேட்காதீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்காதீங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்காதீங்க, எப்பயுமே நல்லா இருங்கன்னு சொல்லி பாருங்க ஐயா. ஏன் தெரியுமா? அப்பதான் அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலை தாண்டி ஒரு தைரியம் வரும். இன்னைக்கு என்னை பொறுத்தவரை நான் ஒண்ணு சொல்றேன் பிரின்சி, உன்னால முடியும். நீதான் நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரத்தை எடுத்துட்டு வா. இப்ப எனக்கான நேரத்தை கொடுத்தல, அது என் வயசுக்காண்டி மட்டுமில்ல, உன் மனசுக்காக. சோ உன்னால முடியும். இன்னும் கொஞ்சம், ஒரு கிழமை, 2 கிழமை, 1 மாசம், 2 மாசம், 1 இயர் நீ நடந்து போயிட்டு ஒரு வீடியோ போடு. அன்னைக்கு பாரு எத்தனை பேர், பா அழகான பொண்ணு, இவளா, இந்த குரல் இருக்கிறவளா அப்படின்னு பேசுவாங்க. அன்பு தோழியே, காலம் சென்றாலும் உன்னை நீ காதலி. கடவுள் கூட உன்னை பார்ப்பான். ஒன்னு சொல்றேன், நான் முதல் ஓஜின வரும் பொழுது இருக்கிற ஜக்கெட் போட்டுக்கிட்டு தான் இந்த இது பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சிவன் பக்கம் போயிட்டேன். ஸோ அந்த சிவன் கிட்ட நான் வேண்டுறேன், எப்பயுமே உனக்கான தைரியமான வாழ்க்கையை கொடுக்கணும். நீ மீண்டு எழுவாய், மீண்டு வருவாய். தேங்க்யூ. தேங்க்யூ. அதான் வச்சுட்டீங்க. தேங்க்யூ. சரியான என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஐ எம் ஸோ, நான் இப்படி நான் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. பட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். இதை இன்னொரு ஸ்டெப் ஃபோர்டாக ஒரு ஆள் இவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சு இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹார்ட் மெல்டிங் டெஃபினெட்லி. ஏண்டா நான் இந்த சர்ஜரிக்கு போய் எலும்பேக்கு என் உடம்புல என் முகத்துலேருந்து எல்லாமே எனக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டுது. கை 2ம் கால் 2ம் பழங்காமல் போயிட்டுது. எனக்கு ஒரு உணர்ச்சி கூட இல்லை என் உடம்புல. இப்போ நான் யோசனை, ஐயோ எனக்கு 2 பிள்ளை இருக்குது, நான் என்ன செய்ய போறேன், நான் இப்படி இதுலேருந்து மீண்டு வர போறேன். இந்த May 1 வந்தேன்னு சொன்னால் சரியா 1 வருஷமாகுது இந்த ஆப்ரேஷன் நடந்து. பட் என் விடாமுயற்சி, கடவுள் நம்பிக்கை. டாக்டர் சொன்னாங்க, நீ பெர்மனண்ட்டாக உனக்கு வீல் சேர் தான், இதுலேருந்து உனக்கு வெளியில் வரையிலாது, நீ எழும்பி நிற்ப, ஆனால் நிற்க கூட நீ ஸ்டம்பிள் பண்ணுவ, நீ சமைக்கிறண்டா கூட உன் கரண்டி உன் கையெல்லாம் நடுங்கும், கையெல்லாம் ஆடும் எல்லாம் இவ்வளோ எல்லாம் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இருந்து யோசன், என் வாழ்க்கை எப்படி வீல் சேரில் போகக்கூடாது, விடாமுயற்சி எடுத்தேன். சும்மாவே இருக்க மாட்டேன். எழும்பி சிவத்தை பிடிப்பேன், கெயினை பிடிப்பேன், வாக்கரை பிடிப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு எழும்பி இன்றைக்கு 4 மாசமா நான் வீல் சேர் இல்லாமல், ஒரு வாக்கர் இல்லாமல், ஒரு கெயின் இல்லாமல் இன்றைக்கு நடக்கிறேன். போன மண்டே நான் என் சர்ஜன்ட்ட போய்க்க சொன்னேன், என் கை எனக்கு என்ன உணர்ச்சி வருதில்லை, ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கு என் கையில், என்ன செய்யறது என்று சொல்லி அவர் சொன்னார், உனக்கு பெர்மனண்ட், லைஃப் லாங்கே இதை நீ அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அவர் சொல்லி கூட என் மனசை உண்டு என்று யோசினான். இவ்வளோ தூரத்துக்கு அந்த டாக்டர் தான் சொன்னார் நான் வீல் சேரில் இருப்பேன். அதையும் கடந்து இன்றைக்கு வீல் சேர் இல்லாமல் நான் நடக்கிறேன். உங்களை மாதிரி நடக்காட்டிக்கும்
ஒரு ஹெல்ப் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நான் நடக்கிறேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் இதுலேருந்து மீண்டு வருவேன். மறுபடியும் என்ற சமையல் ஜேர்னி தொடரும். பிகாஸ் எனக்கு சமையல்ண்டா அப்படி ஒரு கலை. இப்போ கூட சும்மா இருந்தால் கூட என் மைண்டில் இவ்வளோ ரெசிபிஸ் ஓடிக்கொண்டிருக்கும். சரியான கவலையாக இருக்கும். என்னென்னு சொன்னால், என்னால் இந்த கையால் முடியுதில்லை. எனக்கு என் பிள்ளைய என் 2வது குட்டியை நான் தூக்கி இப்போ 11 மாதமாகுது, ஆல்மோஸ்ட் 1 வருஷமாகுது. டைப்பர் மாற்றி இல்லாது பிள்ளைகளுக்கு தேவை அம்மான்ற ஒரு பேரில் இதில் உட்கார்ந்துருக்கிறேனே தவிர அவங்களுக்கு தேவையான எந்த விதமான ஒற்று வேலை கூட எனக்கு செய்ய இயலாது. ஸோ டெஃபினெட்லி லோஜி, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் சத்தியமாக உங்களை தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் எடுத்து இருக்கேன். பட் Yeah, one thing I have to tell you guys, இங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. ஒன் திங் கிரேட், எல்லாரும் மனசையும் மெல்ட் பண்ணிட்டீங்க. மெல்ட் பண்றதெல்லாம் எனக்கு வேலை இல்லை, அது நான் ஏற்கனவே பண்ணி ஐயோ அது நான் சொல்ல வரல. ஒரு பர்சன் லைவை போட்டு அவங்களோட துயரத்தை சொல்லி, இப்போ நான் சொன்னப்பறம் துயரத்தை சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து மீட் பண்ணவா, சென்ட் யுவர் நம்பர், அது இது நத்திங். உண்மையாகவே நீங்கள் நேரில் போயிட்டு அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த வழியை நானும் அடைஞ்சிருக்கேன், நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. இட்ஸ் ரியலி லைக் இப்போ இந்த இடத்துல கூட அவங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்கும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், வாழ்க்கை வெறுத்து இருக்கும், ஆனாலும் வாழ நினைக்கிறாங்க. இல்லை இவங்க லைஃப் போட தேவையில்லை. டிக்டாக் இருக்கிறபடி அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகுது, அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ கைஸ், சப்போர்ட் டு ஹர், கிவ் அ சியர்ஸ் அப் அண்ட் லவ் ஹர். லைக் லவ்வர்னு சொன்னால் அவங்கள லவ் பண்ண சொல்லல. ஸோ கிவ் த ஃபென்டாஸ்டிக் அன்பு. தட்ஸ் இட். பிரின்சி, wish you all the best for your future. Thank I you. think once day you're gonna come like first like a not singer penne, brave and intelligent, like go move on. We are waiting for that. முடிஞ்ச எங்களுக்கும் கொஞ்சம் லைவை போட்டு இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் சமையல எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் சமையல சொன்னதான் நல்லா இருக்கும். சமைக்க ஆரம்பிங்க, முடியாதுன்னு இல்லை, எழும்புங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எழும்புங்க. யூ கேன் டூ இட். கோ அண்ட் காட் இட், டூ இட். அதே யூடியூப்ல சொல்லுங்க, இதுதான் பிரச்சனை சொல்லாம go and do it. We are waiting. நான் பார்த்தேன், ரீசெண்டாக தான் பார்த்தேன். நான் இப்போ அன்னைக்கு தான் பார்த்தேன்னு போயிட்டு, நான் ஐ மீன் நேற்று 2 டேஸ்க்கு முதல். கோ wake up. இப்போ நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, கண் தூங்குது. wake up, open your eyes, come on, go to the kitchen, cut the onions and stuff and take it. நானும் வெங்காயம் எடுத்து சரி, பிகாஸ் இந்த குக்கிங் ரைட். ஸோ வெங்காயம் உள்ளி எல்லாம் ட்ரை பண்ணுவேன், டே மாட்டேன். ட்ரை பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸா எடுக்கிற வெங்காயம் என் கையை விட்டு விழுந்துரும். இல்லை என்னால முடியும், டிஸ்கரேஜ் ஆகுவேன். பட் அட் த சேம் டைம் சொல்லணும், ஐ கேன் டு இட். சாரி ஃபார் இன்டரப்ட் யூ. இப்போ என்ன சொன்னீங்க? வெங்காயம் விழுந்துரும். என்ன விழுந்துரும்? தானே வெங்காயம் அதை எடுப்பேன், திருப்பி மறுபடியும் எடுத்துட்டு ஓகே யூ நோ வாட், என்னால முடியும். இப்ப 15வது நாள் நேற்று தான் ஒரு வெங்காயத்தை வந்து உருப்படியா உரிச்சு வெட்டி இருக்கிறேன். 15 டேஸா ட்ரை பண்ணி. ஸோ டெஃபினெட்லி அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த எதிர்நீச்சல் அடிப்பேன் கண்டிப்பா. எதிர்நீச்சல் அடிக்கணும். பிகாஸ் எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறேன். டெஃபினெட்லி கிவ் அப் பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் கிவ் அப். பட் உங்களோட இன்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, இட்ஸ் வெரி வெரி மோட்டிவேஷனா இருந்துச்சு. யூனோ இப்போ எனக்கு I want to get up sooner. நீங்க தந்த என்கரேஜ்மெண்ட்ல right now also நீங்க எலும்பி கூட நிக்கலாம். நான் வந்து ஒரு விஷயம் பார்த்திருக்கேன், நீங்க சொன்ன உடனே நான் அந்த வீடியோஸ் பார்க்கும் பொழுது ஓகே நீங்க நோ ஒன் டே யூ கோனா டூ இட். எலும்பி ஒரு வீடியோ போட போறேன்னு சொல்றது அந்த வாடிப்படின்னு சொல்றது போட போறேன்னு சொல்றது லைக் யூ நோ வாட் ஐ மீன். போட போறீங்க, போடுங்க, முடியும். யூ கேன் டூ இட். லைக் இந்த உலகத்துல முடியாத எதுக்குமே இல்லை. டூ இட், யூ கேன். ஆனா ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்ன இதை நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் கிரைட் ஒன் டைம். அதுக்கப்புறம் தான் நான் கீழே மெசேஜ் பண்ணேன், யூ கேன் ரெக்கவர். நீ ரெக்கவர் ஆயிட்டீங்க. உங்க மனசு தான் ரெக்கவர் ஆகல. ரைட், கோ த்ரூ, கண்டினியூ லைஃப். சாரி ரொம்ப பேசிட்டு இருப்பேன் விட்டா. ஸோ தேங்க்யூ, பி ஹாப்பி, வி கோனா chat you soon and love you always, big respect, be happy. don't யாரும் வந்து இந்த ஃபேக் கிடையாது மெசேஜ் பண்ண கணக்கெடுக்காம நீங்க சிம்பிளா பேசிட்டு இருங்க. எவனையும் பத்தி பேசாம உங்களோட லைஃபையும் உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட சமையலையுமே ஸ்பெஷலா பேசுங்க. லைஃப் ஹாப்பியா இருக்கும். Thank you guys. Please முடிஞ்சா பிரின்சி லைவ் ஷேர் பண்ணுங்க, give her support. Princey, thank you very much. See you soon. Thank you so much. Thank you. Bye bye. Thank you. Take care. God bless you.